கும்பிட்டு நடந்த விவரத்தை இன்னைக்கு கும்பிட்டு தான் வந்தேன். வரும்போதே அங்க எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டு தான் வந்தேன். வண்டி போட்டு கும்பிட்டு அப்பதான் நடந்த விவரத்தெல்லாம் சொல்றேன். என்னன்னு சாமி ஆண்டவா, நானும் வருடம் ஒருமுறை உறையூர் சிவசராசனுக்கு பொன்னால் செய்யப்பட்டு பொன்மரக்கால் கொண்டு செல்வது வழக்கம். இந்த வருடம் கொண்டு வந்தேன். தங்களுடைய நெல்லிவிலைக்கோட்டைக்கு அருகாமல் வந்தவுடனே இரவு நேரமாகி விட்டது. ஆகினால் இன்று ஒரு இரவு தங்களுடைய அரண்மனையில தங்கி வீட்டு செல்ல வேண்டும். இந்த மரக்கால் தாங்கள் படுத்திருக்கும் பஞ்சரிக்காமல் சுடர்விட்டு கொண்டிருக்குமே தூண்டாமணி விளக்கு, விளக்குக்கு அருகாமல் வைத்திருந்து அதிகாலையில் கொடுக்க வேண்டும் ஆண்டவான்னு சொன்னேன். மரக்கால வாங்கி வச்சுட்டாரு. பாரு உன் பேச்சை கேட்டு வாங்கி வச்சிருக்காரு. என் பேச்சை அதான் பாரு அப்படி சொன்ன உடனே ஏட்டாரு அவரு. சரி 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 என்ன என் பேச்சை கேட்டு மரக்காலையும் வாங்கி வச்சுட்டாரு. ஏன் தூண்டாமணி விளக்கு அருகாமல் வைக்க சொன்ன தெரியுமா? அங்கே கொண்டு வைக்க சொல்றேன். நான் பூசினது காக்காசு போகணும். ஆமா அந்த விளக்கு அருகாமல் வச்ச என்ன ஆகும்? வெப்பம் தான் அப்படியே அந்த விளக்கின் வெப்பம் தாங்க முடியாமல் அந்த அந்த மாமலங்க மரக்கட்டையாகப்பட்டது மீண்டும் பழைய மாமலங்க மரக்கட்டை தோட்டத்துக்கு வந்துரு. வெறும் கட்டையா தான் இருக்கு. கட்டையா தான் இருக்கு. இப்ப நேரம் இப்ப என்ன விடிஞ்சிருச்சு. ஆமா பொன்னண்டவர் கூப்பிடுவேன். மரக்காலை கேட்பேன். அவரு தருவாரு கொடுப்பாரு. நானும் வாங்குவேன். அந்த மரக்காவை இப்படி பார்த்த உடனே இது பச்சை மரக்கா, இது பொத்த மரக்கா, என்னுடைய மரக்கா இல்ல. உனக்கு போய் பேசுறதா உனக்கு அது கை வந்த கலையாச்சே. நீ பேசுவியே ஒரே அடி அப்ப நீங்க அடிச்சா வெள்ளாங்குளத்துல போய் தான் நிக்கிறேன். நீ பொய்யோ விடியால வண்டி யாத்திரை வரைக்கும் வெறும் பொய்யாதான் இருக்கு. நாடகம் வாங்கினதுல இருந்து நீ பொய்யாதான் பேசிக்கிட்டு இருக்க. ஆமா அப்படி எல்லாம் பேசிதான் நீ காலையில அப்படி வந்து மாட்டிக்கிட்டு. சரி 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 கடைசியில எங்க சுத்தி அங்க சுத்தி மாடு இங்கதான் வரணும். சரி சரி அப்படி எல்லாம் இருக்குது. பொன்னண்டவர் கூப்பிடுவாமா? கூப்பிடலாமா? கூப்பிட்டுதான் ஆகணும். அப்புறம் என்ன பண்றது? கூப்பிடல நாடகம் முடியாது. அப்புறம் நாடகத்தை ஓட்ட முடியாது. கூப்பிட்டுதான் ஆகணும். கூப்பிட்டுதான் ஆகணும். சரி கூப்பிடலாம். என்ன பண்றது? அட்வான்ஸ் வாங்கியாச்சு. அட்வான்ஸ் வாங்கியாச்சு. சாமி ஆண்டவா, தாங்கள் படத்திற்கு அரவணை விட்டு வாருங்க சாமி ஆண்டவா. செம்பகுளம் சாமி அழைத்த காரட பெட்டப்போ அங்க பாத்தீங்களா? என்ன நல்லா பாருங்க. ஒண்ணும் இல்லையா? அங்க ஒண்ணு கூட இல்லையா? வீடு தான் இருக்குது. போ என்ன இருக்குது? என்ன இருக்குது சாமி? செம்பகுளம் அங்க பாருங்க சாமி. என்ன சாமி? பவுன்னு இருக்குதா? ஆண்டவா அங்க பாருங்க. என்னத பார்க்கணும்னு சொல்லுங்க. என்னதியா பார்க்கற சொல்லுங்க. ஒண்ணும் தெரியலங்களா? ஒண்ணுமே தெரியல. எனக்கு ஒண்ணும் தெரியல. ஒண்ணு கூட இல்லையா? ஒண்ணும் இல்ல. ஆண்டவா செம்பகுளம் நன்றாக விழுந்து விட்டது. சரி உறையூருக்கு செல்லக்கூடிய வண்டிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக சென்று கொண்டிருக்கிறது. என்ன வண்டி? ஒரே ஒரே டிக்கெட் தான் இருக்குது. வண்டி கிளம்புது. வண்டியை நுப்பாட்டு ஒரே டிக்கெட் தான் இருக்கு. நுப்பாட்டு வந்துடுறேன். உறையூருக்கு செல்லக்கூடிய மாட்டு வண்டிகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக சென்று கொண்டிருக்கிறது. சரி ஒரே வண்டி ஒரே டிக்கெட் தான் சாமி இருக்குது. இருக்கட்டும். ஆகையினாலே நான் இரவு கொடுத்த மரக்களை தந்தால் தங்களின் நண்பராக உறையூர் சிவசலர் ஆசன கரத்தில் கொடுத்து விட்டு மீண்டும் வரும்பொழுது தாங்கள் அரண்மனையிலே வயிறார விருந்து சாப்பிட்டு பிறகு மேனாடு சென்று வருகிறேன் ஆண்டவா. செம்பகுளம் என்ன தெரிவிக்கின்றாய்? தாங்கள் கொடுத்த மரக்காலை கொடுத்தால் நான் உறையூர் சென்று பிறகு வருகின்றேன். உண்மைதான் சாமி. இருந்தாலும் கூட நன்றாக விடியட்டுமே. நன்றாக கொஞ்சம் வண்டியில பூரா போயிருச்சுங்க. நல்லா விடிஞ்ச நல்லா இருக்காதுங்க. ஒரே வண்டி ஒரே டிக்கெட். வண்டி கிளம்புது ஒரே டிக்கெட். ஒரே அட நுப்பாட்டு வண்டியே கிளம்புது. வண்டி ஒரே டிக்கெட் இருக்குது. பொசுக்குன்னு கிளம்பறேன் நேரத்திலேயே நிக்காததுக்கு மேல வண்டி. செம்பகுளம் சாமி சற்று நேரம் அமைதியாக இருக்க வேண்டும். இதோ சென்று நான் உன்னுடைய மரக்காலை நாடு எடுத்து வருகிறேன். ஆகட்டும் சாமி. ஆகையினாலே அண்டமண்டமபட்டி ஆண்டவதேவபட்டி அடியனும் நான் பாணித்தே நீண்டதோ நேரம் அச்சு நித்திப்ப சோழ மன்னன் உன் திருவடி சரணன் சாமி. என் மரக்கலை தாரும் சாமி. மரக்கலை கேங்க தட்டா மரக்கலை கேட்க தட்டன் மகிழ்ந்து நான் எழுந்து பொன்னர் அரக்கு மாளிகை புகுந்து நான் அழகு பொன்னாண்டவாரா. அழகு பொன்னாண்டவர் அங்க இருக்கவே மரக்கல் இருக்கவே மரக்கல் எடுத்து நான் வெளியில் வந்து சிறகத தனுகையால் திருமரக்கலும் தருகின்றேன். மரக்கலை தருகின்றேன். செம்பகுளம் இதோ உன்னுடைய மரக்கலை பெற்று சென்று அந்த சிகசோழ அரசனுக்கு கொடுத்து விட்டு மீண்டும் வரும்பொழுது என்னை சந்தித்து விட்டு செல்வ செம்பகுளம். அகட்டு சாமி. இதோ உன்னுடைய மரக்கலை
வாங்க. நம்ம ஆளுங்களே என்ன எங்களை கூட்டி சேர்க்கிற? பேச்சுக்கோள் சேர்க்க கூடாதா? இன்னைக்கு சேரவே மாட்டோம். இன்னைக்கு சேர மாட்டீங்களா? ஐயோ வேண்டாம் சாமி, உங்களோட சேரவே கூடாது. முடிச்சு அவுக்குற மரக்கலை வாங்கியாச்சு. வாங்கியாச்சு. என்ன பண்ணலாம்? போகணும். என்ன பண்ணலாங்கிற? என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு இந்த கேட்டுக்கிட்டு வா. வண்டியை வர சொல்லு, வெள்ளாம் கொடுத்துட்டு போலாம். அவ்வளவுதான். மரக்கலை வாங்கியாச்சு. வாங்கியாச்சு. நான் கொடுக்கும்போது நல்ல கனமா இருந்துச்சு. ஆமா. கனம் குறைஞ்சிருக்குது. பச்சை கட்டை குறையும். நல்ல மரியாதை இல்லை உனக்கு. ஏன்? நான் தான் எடுத்தவனே விளக்கத்தை பூரா சொல்லிட்டு அப்புறம் பச்சை கட்டேனா. ஓஹோ. ஒத்தாசனை பண்ணுங்கண்ணே. ஒத்தாசனை பண்ணுங்க, உருவி தரேன். எங்க நாங்களா உருவிக்கலாம்னு பாக்குற தங்க வேலோட நாங்க. ஆமா. சரி மச்சத்தை பார்த்து அப்புறம் பேசிக்கலாம். மச்சத்தை மட்டும் பாரு. தொச்சத்தெல்லாம் பார்க்கவே மாட்டேன். கண்டிப்பா. என்ன கறிக்கடையில நாய் மோப்பம் பிடிக்கிற அப்படி பிடிக்கிற? முடிச்சவைக்கு முள்ள மாதிரி எல்லாம் நீதான். ரெண்டுமே நீதான். முடிச்சவைக்கு முள்ள மாதிரி. ஐயோ சொல்லாத, கேள்விப்பட்டேன். இப்ப எங்கேயோ போறியா? அது சொல்லக்கூடாது. சரி சரி அடைக்கிறேன், பேசாம இரு. பேசாம நான் அடைக்கிறேன், பேசாம இரு. சரி நம்மளுக்குள்ள இருக்கட்டும். நம்மளுக்குள்ள இருக்கட்டும், பேசிக்கலாம் விடு. சரி பேசிக்கலாம் விடு. வானே பாத்தீங்களா என்னாச்சு? அவங்களுக்கு எவ்வளவு லப்புரு. ரப்பர் தான் அது. ஓ அது என்ன? அது பழமா? காலையில உனக்கு ஊம்பளமா? உன்னுடைய பழமாக்கிறோம். வாழைப்பழம். வாழைப்பழமா? சரி சரி தம்பி, ஆல்ரவுண்டர் தம்பி, விடிய விடிய உளிச்சு உள்ள தள்ளு. நீ காயா இருக்குது. என்ன எல்லாம் ரெட்டை ரெட்டையா வருது? ரெட்டதான் போட்ட பழத்தை பூரா ரெட்டை பழமா வச்சிருக்காங்க. எனக்கு இல்ல பசி பட்டினமே வந்திருப்ப. ஓஹோ, அதனால சாப்பிடுவானதான். அதனால சரி நீங்க ரெண்டு வச்சிங்க. ஐயா காயா இருக்குது. இங்க பாத்தீங்களா? மறுபடியும் ரெட்டை. மறுபடியும் ரெட்டை தானா? எனக்கு ரெண்டு பழத்தை வச்சு இவங்க போக சொல்லிடலான்னு பாக்குறாங்க காலையில. சரி இருக்கட்டு. விரதங்காரனே நீ உளிச்சு தள்ளு. ஊம்பளம் உன்னுடைய பழமாங்கிற அப்படி நாங்க வாங்கிட்டு வந்த பழம். சரி சரி அது கூட பரவாயில்லண்ணே. இங்க பாருங்க என்னதாச்சு? அரை மூடி. உனக்கா? உனக்கு அதுக்கு கிடைக்கிறதே உனக்கு பெரும்பாடு. யாத அந்த அரை மூடி. அப்பதான் கரண்ட் நல்லா இருக்கு. இத வச்சு நீ என்ன செய்ய போற? நீதான் நல்லா கரண்டுவிய. யாரு? நீதான். நான் கரண்டி பாத்தியா நீ? அப்புறம் அரை மூடி வச்சிருக்குது. அந்த பழத்தை இதுல வச்சு பாரு, சேருமானே? ஐயா என்ன அகண்டு போய் கிடக்குது இது? அது அப்படிதான் இருக்கு. அப்பதான் இதான் அண்ணே, நம்மள இவ்வளவு வேலை பார்த்து விட்டாங்க. ஆமா. நம்ம சும்மா இருக்கலாமா? எப்படி நல்ல நாள்லயே சும்மா இருக்க மாட்டேன். ஏன் இப்ப சும்மா இருப்பனா? எப்படி சும்மா இருப்பேன்? அதனால ஐயோ மரக்கா மச்சம் மாறி போச்சு. மச்சம் மாறிச்சா? அதானே கேட்டேன். இது நம்முடைய மரக்கா இல்லைன்னு சொல்லி சரி பொன்னாண்டவரை கூப்பிட்டு ஐயோ ஐயோ கத்துவேன். கத்து படுத்து உருளுவேன். உருளு. தூக்கு போட்டு தொங்குவேன். தொங்கு. என்ன மயிருக்கு நான் தொங்குறேன். அப்புறம் சாமி சாமி அதை மட்டும் செய்ய. நீக்கு இது இங்கனையவா நல்லா கிளுகிளுன்னு இருக்கு. தூக்கு போட்டு கூட தொங்குவேன். தொங்கு. நான் என்னென்ன செய்யறேனோ அதெல்லாம் விடியா நீ கம்ப்ளிமெண்ட்ல போய் செய்ய. என்ன மயிருக்கு நான் செய்யறேன்? நானா முதல்ல இழந்தேன், நீ தானே கொடுத்த. சரி லாபமோ நட்டமோ நானே பண்ணிக்கிறேன். நீயா பண்ண பாரு. லாபம் வந்தாலும் நீ எடுத்துக்க, நட்டம் வந்தாலும் நீ எடுத்துக்க. எங்களுக்கு வேணாம். உங்க சாவாசனே வேண்டாம். வேண்டாம். இனிமேல உங்களை வச்சுதான் இந்த வருஷமே வண்டி ஓட்டணும். ஓட்டிக்கல விடு. ஆமா சாமி. ஆண்டவரே, எங்களை படுத்துக்க மந்திரம் விட்டு புறப்பட்டு வரங்க சாமி. ஆண்டவா மரக்கலை வாங்கி தட்டா, மரக்கலை வாங்கி தட்டா நன்றுடன் பார்த்து மேவி பொறுமையாய் பொட்டுடைத்து தட்டன் பொன்னர் மண் புலம்பு வேணா. பொன்னர்மன் புலம்புகிறானே. வீட்டுல வாசிங்கடா. அதெல்லாம் மோல்டு போட்டு இருக்கிறான்.
ஐயோ தர்மமது சாமி மரக்க தருகதோசா தர்மமசாமி மரமரக்கா தர்மமசாமி தர்மமது சாமி மரக்க தருமதோசாமி தர்மமசாமி மரமரக்கா தர்மமசாமி பொன்னடி மரக்க பொம்மையில் தொத்தலே பொன்னல் மரமரக்கா பூமியில் தொத்தலே மரக்கல பொம்மையில் தொத்தலே பொன்னல் மரமரக்கா பூமியில் தொத்தலே தர்மமது சாமி மரக்க தருமதோசாமி ஆண்டவா தர்மமசாமி மரமரக்கா தர்மமசாமி ஐயோ அட மரக்கா போச்சுன்னு சொல்லுங்க என்ன செம்பகுலம் ஐயா 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 வா சிரிக்கிறியா அழுகிறியாப்பா செம்பகுலம் என்ன தெரிவிக்கின்றாய்? இதுதான் உன்னுடைய மரக்கால் செம்பகுலம், எடுத்து செல்வ செம்பகுலம். ஆண்டவா நான் இரவு கொடுத்ததோ 12,027 செய்த பொன்மரக்கால் சாமி. ஆனால் நீங்கள் அதிகாலையில கொடுத்ததோ தாங்களோட அரைமலையில கொட்டமும் தரக்கூடிய பொத்த மரக்கால் செம்பகுலம் ஐயா என்ன தெரிவிக்கின்றாய்? உண்மைதான் தாங்கள் சாமி. கொடுத்தது பொன்னாளி பொன்மரக்கால், நான் கொடுப்பது மரமரங்களுக்கு என்று வாழ்த்துக்கள் பேசிக்கொண்டு உண்மைதான் ஆண்டவா. செம்பகுலம் ஐயோ பொன்னாடி பொன்மரக்கால் பூமியில் தோத்தானே பொன்னாளி மரமரக்கா பூமியில் தொத்தலே பொன்னாடி பொன்மரக்கால் பூமியில் தோத்தானே பொன்னாளி மரமரக்கா பூமியில் தொத்தலே கோமாளி மரக்காலை நாட்டினில் தோத்தானே கோமாளி மரக்கால நாட்டில் தொத்தலே கோமாளி மரக்காலை நாட்டினில் தோத்தானே கோமாளி மரக்கால நாட்டில் தொத்தலே தர்மமது சாமி மரமரக்கால் தருவதோ சாமி. ஐயா தர்மமசாமி மரமரக்கா தர்மமசாமி ஐயோ தர்மமது சாமி மரமரக்கால் தருகதோ சாமி. ஐயா தர்மமசாமி மரமரக்கா தர்மமசாமி மரக்கா போச்சுன்னு சொல்லு சிரிக்கிறியா செம்பகுலம் என்ன தெரிவிக்கின்ற செம்பகுலம்? தாங்கள் மரக்கால் அல்ல என்று பேசிக் கொண்டிருக்கின்றாயே மரக்கால் இல்லைங்க செம்பகுலம். ஆண்டவா. தாங்கள் கொடுத்த மரக்காலை என்னுடைய தூண்டாம் அணிவிளக்கரையும் மண்டகத்தில் வைத்திருந்தேன். தாங்கள் கேட்டவுடனே உன்னுடைய மரக்காலை நான் எடுத்து கொடுத்து விட்டேன். இதுதான் உன்னுடைய மரக்கால் செம்பகுலம். சாமி ஆண்டவா. செம்பகுலம் இந்த பட்டொரு கொட்டிக்கு முன்பதாக வந்தவுடனே சரி இந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னார்கள்? காராளம் வம்சத்தில் பிறந்த கவுதரியா பொண்ணு சரி யாருடைய சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் என்று சொன்னார்கள். செம்பகுலம். அதை நான் நம்பினேன். தாங்களிடத்தில் மரக்கலை கொடுத்தேன். ஆனால் யாருடைய சொத்துக்கு ஆசைப்பட தாங்கள் அடுத்தவர் சொத்துக்கு பேராசைப்படுவதற்கு நீங்கள் இந்த ஆசாரி சொத்துக்கு ஆசைப்பட்டு விட்டீர்கள். செம்பகுலம் இந்த வார்த்தை தெரிவிக்கின்ற செம்பகுலம். சொத்து ஐயோ கவுதரியா பொண்ணா என்று நினைத்தேன். கவுடரியா பொண்ணு ரெண்டு மெருந்தரே கவுதரியா பொண்ணா என்று நினைத்தேன். கவுடரியா பொண்ணு ரெண்டு மெருந்தரே கம்மால சொத்துக்கு கல்வாசம் செய்யலாமா? சொல்ல போறே யாரு சொல்ல போறே ஆசாரி சொத்துக்கு அவமாசம் செய்யலாமா? ஆசாரி சொத்துக்கு அவமாசம் செய்யலாமா வயிறு வலிக்குது வயிறு எரியுது. வயிறு எரிஞ்சா கொஞ்சம் தண்ணியை ஊத்திக்க அண்ணே பௌத்தர் சில பேர் ஆடிட்டு இருக்கேன். இல்ல வயிறு எரியுதுக்கிறீல்ல அட சிரிப்பா கூட்டாது ரங்க மாமனியே. அட சோக சீன்ல போய் சிரிப்பா கூட்டா எப்படி இருக்கு? கொஞ்சம் தண்ணியை ஊத்திக்க வயிறு எரிச்சா ஏச்சுக்கு சரி ஐயோ வயிறு வலிக்குது வயிறு எரியுது. வயிறு வலிக்குது வயிறு எரியுது என்ன செய்ய போற எது செய்ய போற? என்னதான் சொல்ல போற ஏதோ ஒண்ணு சொல்லிதான் ஆகணும். விடி வைக்கணும்ல ஐயோ என்ன செய்ய போற எது செய்ய போற? என்ன சொல்ல போற யாரு சொல்ல போற தர்மமது சாமி மரக்க தர்மதோ சாமி. ஐயா தர்மமசாமி இங்க தொங்காத பாரு அங்க மரம் இருக்குது பாரு அதுல போய் ஐயா ஐயா செம்பகுலம் சாமி உன்னுடைய மரக்கால் இதுதான் செம்பகுலம், எடுத்து செல்வ செம்பகுலம். கொடுத்த மரக்கலை கொடுங்க. சரி இல்லன்னா வர்ற கரண்ட்ல கையை விட்டு கூட செத்து போயிருவீங்க. ஓ மரம் ஏன் இது என் மரக்கால் இல்லைங்க சாமி. உன்னுடைய மரக்காலை இது அல்லவென்று கூறுகின்றாய்? இதோ தெரிவிக்கின்றேன் பார். ஆண்டவா அடோ மங்கைய மரக்கால் தன்னை செம்பகுலான் திருப்பிய கொடுத்தேயோ செம்பகுலா. வாங்கிய மானக்கல் தன்னை செம்பகுலோ நானோ வைரறிய செய்ததில்லை செம்பகுலை ஆடோ
செல்வா. செம்பகுளம், இதுதான் தாங்கள் கொடுத்த மரக்காலும் இதுதான். அதனால் உன்னுடைய மரக்கலை பெற்று செல்வ செம்பகுளம். ஆண்டவா செம்பகுளம், நான் கொடுத்த மரக்கல் எனக்கு அறியாமல் தெரியாமல் போய் விடுமா சாமி? சரி. பெற்றவனுக்கு பிள்ளை அறியாமல் தெரியாமல் போய் விடுமா? அப்பாட்டு பிள்ளை அப்பான்னு கூப்பிடுமா? அப்போ உன் புத்தி உன்னை விட்டு போகுதா? அப்படி இருக்கும் பொழுது சரி, நான் கொடுத்த மரக்கல் எனக்கு அறியாமல் தெரியாமல் போய் விடுமா சாமி? என்னுடைய மரக்காலோ அந்த அதிகாலையில் சுட்டரிக்குமே அந்த சூரியனை போல் தகதகென்று மின்னிக் கொண்டு கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட மரக்கலை நீங்கள் அபகரித்துக் கொண்டு இதுதான் நீ கொடுத்த மரக்கலன் என்ற வாதிகள் பேச வேண்டாம் சாமி. அந்த சிவசோழராஜனுக்கு செய்தி என்ன சொல்? சிவசோழராஜனுக்கு செய்தி என்ன சொல்வே? சிவசோழராஜனுக்கு செய்தி என்ன சொல்வே? சிவசோழராஜனுக்கு செய்தி என்ன சொல்வே? மது சாமி மரக்கல் தகுந்தமோ சாமி, சாமி மரக்கல் தள்ளமோ சாமி, தர்ம மது சாமி மரக்கல் தகுந்தமோ சாமி. பெட்டி 1.5 லட்சம் ரூபா பாத்துக்க. இங்க வந்து இடிக்காத, அங்கே போய் முட்டிட்டு சாவு. செம்பகுளம், இது என்ன மரக்கால் இல்ல சாமி. செம்பகுளம், ஆண்டவா இது உன்னுடைய மரக்கால் அல்ல என்று தெரிவிக்கின்றாய். இது இல்லைங்க. அப்படி என்றால் சரி, அடா முராரே சொத்துக்கு நான் இதுதான் உன்னுடைய மரக்கால். இருந்தாலும் கூட ஊரார் சொத்துக்கு பேராசை நான் பட்டவன் கிடையாது செம்பகுளம். செம்பகுளம், ஊராரி சொத்துக்கு பேராசைப்படாத நீங்க சரி, அடுத்த ஒரு சொத்துக்கு ஆசைப்படாத நீங்க சரி, இந்த ஆசாரி சொத்துக்கு அவமோசம் செஞ்சிட்டீங்க சாமி. செம்பகுளம், இது என்னுடைய மரக்கால் இல்ல. சரி, கொடுத்தா மரக்கால கொடுங்க, இல்லன்னா இல்லன்னு கூட சொல்லிருங்க. செம்பகுளம், அருங்கல் எப்படி? அப்படி என்றால் என்னுடைய அரண்மனையில் சில மரக்கால்கள் இருக்கின்றது. என்ன மரக்கால் இருக்கின்றது தெரியுமா? என்ன மரக்கால் சாமி? அடா பொன்னாளி பொன்மரக்கால் செல்பூரா பொன்னாடவா பரிகூரனே செல்பூரா. பொன்னாளி பொன்மரக்கால் செல்பூரா நானு திருப்பியே கூறுகின்றேனே வாங்கியே செல்வா. அப்படி என்றால் என்னுடைய அரண்மனையில் தங்க வளர்ப்பதற்கு தங்க மரக்காலும் பொன் அளப்பதற்கு பொன் மரக்காலும் அநேக மரக்காலும் அங்கு இருக்கின்றது. அங்கு சென்று உன்னுடைய மரக்கால் எதுவென்று பார்த்து எடுத்து செல்வ செம்பகுளம். ஆண்டவா, என்ன தாங்களுடைய அரண்மனையில் சரி தங்கம் வெள்ளி வைரூனியம் என்று சொல்லக்கூடிய உண்மைதான் எத்தனையோ மரக்கால் இருக்கலாம். சரி, அதெல்லாம் இந்த ஆசாரிக்கு தேவையில்லை. ஏனென்றால் தங்களுடைய அரண்மனையிலே அந்த இருக்கக்கூடிய மரக்கால் எண்ணெயை எழுதியிருக்கும். நெல்லி வெளிநாடு என்ற அரசு முத்திரை குத்திருக்கும் அல்லவா? உண்மைதான். அந்த மரக்கல்லை எடுத்துக்கொண்டு போய் தங்கள் நண்பராகி ஒரே ஒரு சிவசோழ ராசனிடத்தில் கொடுத்தால் அதே செம்பகுளம் இந்த மரக்கலாகப்படுத்த பொறுமை கொண்டு நண்பரிடம் பொன்னான கருத்தில் கொண்டிருந்து வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய். நான் கொடுத்த 12,022 செய்த பாவி என்று வெட்டுவதற்கு வருவார்கள். அன்னவர் கரத்தால் வெட்டுப்பட்டு சாமிதை விட தாங்கள் தானே பால் விட்டு வளர்த்தீர்கள். தாங்கள் இரு கரத்தாலே கொண்டு விடுங்க. கொல்லுங்க கொல்லுங்க கொல்லுங்க. காலையில் கொல்றீங்களா? உன்னுடைய மரக்கால் அல்ல என்று கூறிக்கொண்டிருக்கின்றாய். என்னுடைய பட்டூர் கோட்டைக்கு முன்பதாக
சில ஆலயங்கள் இருக்கின்றதல்லவா, அங்கு சென்று ஒரு நிர்ணயம் செய்திருக்கின்ற அப்பொழுதாவது உனது மரக்கால் என்று ஏற்று செல்வாய் செம்பகுலம். ஆண்டவா, செம்பகுலம் தாங்களுடைய பட்டூர் கோட்டையிலே சரி காளி மாரி துர்க்கை பிரார் என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் தாங்களுடைய எல்லைக்கு கட்டுப்பட்டவை. நானும் மேல்நாட்டில் இருந்து வருபவன். தாங்களுடைய தெய்வங்களுக்கு 3 காசு சூடும் 6 காசு சாம்பல் கூட கொளுத்துனதில்லை. உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது அந்த தெய்வங்கள் எல்லாம் தாங்கள் பக்கத்தான் பேசும், என் பக்கம் பேசாது. அப்படி சத்தியம் செய்வதாக இருந்தால் கோட்டைக்கு முன்பதாக ஒரு தெய்வம் கூட இருக்கக்கூடாது. அந்த இடத்துல அக்கனை வைத்து இரும்பு கம்பத்தை பழக்க காட்சி இரும்பு கம்பத்தை கருத்தாலயம் நான் கொடுத்த மரக்கால் கருத்தாலம் ஏந்தி அடே செம்பகுலம் நீ கொடுத்த மரக்கால் இதுதான் என்று சொன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவா. இருந்தாலும் இப்பொழுது என்னுடைய பட்டொரு கோட்டைக்கு முன்பதாக ஆகட்டும், அக்கினி பலத்தை அதிலே நான் சத்தியம் செய்து தருகின்றேன். அப்பொழுதாவது உனது மரக்கால் என்று ஏற்று செல்வாய் செம்பகுலம். ஆகட்டும் சாமி, சரி ஆகட்டும். 30 கோடி தேவர்களே 48 ரிஷிமர்களுக்கு அறிய இந்த செக்கணம் திருக்கணம் அறைக்கொழுந்து பார்வேந்தன் மாணிக்க தட்டாத்தி மகன் செம்பகுலம் ஆசாரிக்காக நான் இப்பொழுது இந்த அக்கினியில் சத்தியம் செய்து தருகின்றேன். ஆதிசிவா உன்னை வேண்டி சிவனே அக்கினிய ஆதிசிவன் தன்னை வேண்டி சிவனை அக்கினியை மூட்டுகின்றேன். ஆதிசிவா உன்னை வேண்டி சிவனே அக்கினிய மூட்டுகிறான். ஆதிசிவன் தன்னை வேண்டி நானோ அக்கினியை நான் வளர்த்தேன். பொன்னர் தங்கிருந்த நேரமிதோ தாமரையா தன் வயிற்றில் சிவனே தங்கிருந்த நேரமிதோ. தாமரையா தன் வயத்தில் பொன்னர் தங்கிருந்த நேரமிதோ. குன்னுடையா தன் வயிற்றில் சிவனே குடியிருந்த நேரமிதோ. உன்னுடையா தன் வயத்தில் பொன்னர் குடியிருந்த நேரமிதோ. உன்னுடையா தன் குடியிருந்த நேரமிதோ. செம்பகுலம் சாமி, இப்பொழுது உனது மரக்கால் என்று ஏற்று செல்வாய் செம்பகுலம். இதோ நான் அக்கினி சத்தியம் செய்திருப்பேன். அக்கினி சத்தியம் ஆமா செஞ்சிட்டீங்க. ஏன் பார்க்கலையா சாமி? செம்பகுலம் நீங்க யாரு? நான் யாரு? நீங்க யாருங்க? யாரு தெரியுமா தெரியாதா? சோனம் பிடித்தங்க போல. சாமி ஆண்டவா, செம்பகுலம் நீங்க யாரு? நான் யாரு? தெரியுமா தெரியாதா? நான் யாருன்னு உனக்கு யாருன்னு இப்ப நீ போட்ட? சரி, பேசாம கதையை கவனிக்கணும். சரி ஆண்டவா, செம்பகுலம் நீங்க யாருங்க? நான் யாரு? நீங்க எப்பேற்பட்டவர்? சரி நீங்க பொன்னாண்டவருங்க. பொன்னாண்டவர்னா அத உலகறிஞ்ச விஷயம் எல்லாத்துக்கும் தெரியுமுங்க. தெரியும் தானே. ஆனா நீங்க எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர் அப்படின்னா மந்திர தந்திர கட்டவர்கள். சரி காராள வம்சத்திலே பிறந்தவர்கள். அந்த 33 தேவர்கள் 41 ரிஷிமார்கள் சாட்சியாக வைத்து மாய கட்டி அக்கன கட்டை சொல்லக்கூடிய அக்கன கட்டை கட்டி இந்த சத்தியம் செய்திருக்கிறீர்கள். இதுக்கு தான் இவ்வளவு சுத்தி வந்தியா? அதனால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆகட்டும் செம்பகுலம், சாமி, இப்பொழுது நான் செய்த அக்கினி சத்தியம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறுகின்றாய். உண்மையாக அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், எங்கு வர வேண்டும் என்று தாங்களே சொல்ல வேண்டும். ஆகட்டும் சாமி, ஆகட்டும். நம்ம இன்னொரு மட்டும் அவர் வழி, அவர் வழி, இனிமேல் நம்ம வழி. உன் வழி தான் தனி வழியா இருக்குது. போ போ, நான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இதோ சொல்கிறேன் ஆண்டவா. எப்படி சொல்வேன் சாமி, எப்படி சொல்வேன் சாமி, எம்புவேன் உன்னால் சாமி. பாட்டு பெண் பொன்னர் என்றால் எனக்கு பயம் எனக்காகுதையா. பயணமாய் பொன்னர் கேட்டு பயணமாய் பொன்னர் கேட்டு உன் மனதில் பயங்கொள்ளாமல்
ஆகட்டும். ஜெயமுடன் செண்பகுலா நான் தீர்ந்தன குறையும் என்றேன். இந்த தீரன் பலனாலும் இந்த தீரன் பலனாலும் தீரனை சொல்லை கேளாய். சரி மாய்ந்ததோர் வெள்ளாங்குளம் வந்தனக்காக புகுந்தும உள்கமொழி பிறகுமொழி வந்தீரென்றால் நேர்ந்தத சத்தியங்கள் இந்த கம்மாளனுக்கு நிவர்த்தனை ஆகும் சாமி. நிவர்த்தனாக சாமி. அந்த வடதேசியமாக காலால் கட்டப்பட்ட 16 மணி வெங்கக்கல் கமலிலே சரி அணைக்கும் குதிரைக்கும் அண்டாத தண்ணீரை உழுக்குமலை பகிர்ந்த பிறகுமொழி வந்து அடே செம்பகலும் நான் கொடுத்த மரக்கால் இதுதான் என்று சொன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன். செம்பகுலம் சாமி என்ற வார்த்தை இருக்க என்ற வார்த்தை தெரிவிக்கின்றாய். அந்த வடதேசமாக வெள்ளாங்குளத்தூர் சென்று அந்த வெள்ளாங்குளத்தூர் குமிழியில் 16 குமிழிக்கு நடுக்குமிழி வெங்கக்கல் குமிழியில் உள்குமிழி புகுந்து பிறகுமொழி வழியாக சத்தியம் வந்தால் என்னுடைய மரக்கால் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகின்றாய். நிச்சயமாதா சாமி. ஆகட்டும் செம்பகுலம். ஆண்டவா அப்படி செல்ல வேண்டுமானால் என்னுடைய அரண்மனையில் உள்ள எனது தம்பி தங்கை அத்தமில்ல அத்தான் அனைவருக்கும் புத்திமதிகளை சொல்லிவிட்டு அது சீக்கிரமாக வருகிறேன். சற்று நேரம் இந்த என்னுடைய பட்டூர் கோட்டைக்கு முன்பதாக அமர்வாய் செம்பகுலம். ஆண்டவா செம்பகுலம் தங்களின் நண்பராகிய சிவசலராசனுக்கு சரி 7 தினங்களுக்கு மரக்கலை கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டேன். ஆகட்டும். என்னோட 6 தினங்கள் முடிந்து விட்டது. சரி. இன்னும் ஒரே ஒரு தினம் உள்ளது. தாங்கள் தம்பிமாருக்கு புத்திமதி சொல்லிவிட்டு அது சீக்கிரமாக வர வேண்டும் ஆண்டவா. அப்படியாகட்டும் செம்பகுலம். இதோ நான் என்னுடைய தம்பிக்கு புத்திமதிகளை சொல்லிவிட்டு வருகிறேன் அது சீக்கிரமாக ஆகட்டும். அடே ஆசியார் மகாராஜா என்னுடைய அத்தமிழத்தன் அம்மன் பெருமாள் சிபிய பெருமாள் சிவகேற்ற மைத்துனார் அந்த புறத்தில் இருக்கின்றார். சரி அன்னவரை நான் அழைத்ததாக அது சீக்கிரமாக அழைத்து வர வேண்டும். அப்படியாகட்டும். அப்படி அழைத்து வருகின்றோம்.